நீ உள்ள போட்டே. இது உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையில்லை. மரியாதை இல்லாம பேசுறது யாரு, நீயா நானா? மரியாதை பேச நீங்க பேசுறீங்க. கையை நீட்டி பேச. கையை நீட்டி பேச நீ. போயாங்கிட்டு. உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? இருடா. என்ன பண்ணிட்டு சண்டை போடுறீங்க? யார் மரியாதை பேசுறீங்க? யார் மரியாதை பேசுறீங்க? பாட்டியா என்ன மரியாதை கொடுத்து? இருடா. என்னதுமா பேசுற? அப்ப என்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுறேன். என்ன கை நீட்டி? முதல்ல கையை நீட்டி. பாட்டியா என்ன? முகரை பேத்து போடுவேன். முதல்ல கையை நீட்டி பேசு. ஏய் என்னண்ணே? என்ன? அத ஓடுங்க. என்ன ஓடுறீங்க? மரியாதை பேசியாமல. என்ன தெரியுமா? ஏய் இரியா. நீ வந்து மரியாதை வாயை மூடு. மரியாதை முடியாம கையை நீட்டி பேசுற. என்ன கையை நீட்டி பேசு. பேசுவேன். மரியாதை பேசுறது பெரியாளா? மரியாதை கொடுத்து பாரியா. சாமியார் வந்தாரு. காலகத்துல பாட்டு போற சாமி யாருன்னு கேட்டேன். யாரான்னு கேட்டனா அப்ப எல்லாம் சாட்சி. முதல்ல மரியாதை இல்லாம பேசுனது யாரு? நீ உள்ள போ. புரியல? இல்ல போய் சண்டை கிடையாது. சண்டை கிடையாது. கானகத்துல பாட்டு பாட சாமி யார் யாருன்னு நான் கேட்டேன். எல்லாம் தெரியும். அவர் வந்து போற வர பேசுறதுக்கு ஆள் கிடையாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறேன். புரியுதா? பேசுங்க. உன் பேச்சுபடியா வர்றேன். வாங்க பேசுவோம். மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொன்னீல. ஆமா. முதல்ல பேசுனது நீயா நானா? நீங்க தான் பேசுறீங்க. மக்கள் சொல்லட்டும். கேளுங்க. கேளுங்க. தம்பி, உனக்கு பல மேடையில நான் சொல்லிருக்கேன். நான் சொல்றேன். இருங்க. பேச விட்டு கேட்டு பேசு. உனக்கு பல மேடையில சொல்லிருக்கேன். என்னன்னு? என்கிட்ட பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளு கிடையாது. அதை தெரிஞ்சுக்க. இரு. என் பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் உன்னுடைய வேலை ஏதோ அதை மட்டும் நீ சரியா பாரு. தகுதி இருக்கு இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாது. தொகுதியில் உள்ள மக்கள் சொல்லணும். இல்லையா? போய் நாளோட பேச முடியுதா முடியலான்னு நீங்க சொல்லணும். நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு விஷயம், நீ கும்பிட தெய்வம் யாரு? மகாவிஷ்ணு நாராயணன் சொல்லக்கூடியவரு யாரு? நாராயணன். பெருமாளியா? மும்மூர்த்தியில வந்து இரண்டாவதாக இருக்கக்கூடியவரு அவர் தானே? ஆமா. சட்டப்படி பார்த்தா என் கால நீதான் கும்பிட்டு விழுகணும். நீதான். எதுக்கு? காரணம் இருக்கு. எதுக்கு? முதல்ல கோமாளி அவதாரம் எடுத்தது யாரு? என்னுடைய பாட்டன். யாரு? பெருமாளியா? முதல் அவதாரம் எடுத்தது யாரு? அவர்தான் எடுத்தாரு. 10 அவதாரம் அப்புறம் தான். முதல்ல மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? கோமாளி அவதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். சரி. உன் பாட்டனே முதல் அவதாரத்தை என்ன கோமாளத்தை எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன்? ஏன் எடுத்தேன் சொல்லு. நீ இப்ப எனது பாட்டன் பெருமாள் வந்து கோமாளி அவதாரம் எடுத்தாரு. அப்படி எடுத்துட்டு வந்து காரணம் என்ன? சிவனுக்கு 5 தலை, பிரம்மனுக்கு 5 தலை. சரி. அப்ப பார்வதி என்ன பண்றாங்க? தன்னுடைய கணவன் என்று நினைத்து மாற்றி பாத பூஜை செய்யறாங்க. அப்படி மாற்றி பாதை பூஜை செய்தனால காரணம் என்ன? அப்ப 2 பேருக்குமே 5 தலை இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு தலையாகப்பட்டதை கிள்ளி எடுத்துருவோம். யாருக்கு தலையை கிள்ளினாங்க? புரியல. 5 தலையில ஒரு தலையை கிள்ளினாங்கல்ல. ஆமா. யாருக்கு தலையை கிள்ளினாங்க? பிரம்மனோட தலையை கிள்ளினாங்க. சிவனுக்கா அதுக்கு பிரம்மனுக்கா? பிரம்மனுக்கு. அப்ப தலையை கிள்ளினாங்கல்ல பிரம்மனுக்கு. அந்த தலையாகப்பட்டது கீழே விழுந்துச்சா விழுகலையா? சிவனோட கையில மாட்டிக்கிருச்சு. கையில? ஆமா. கையில மாட்டிக்கிருச்சுல. அந்த மாட்டின தலையாகப்பட்டது கீழே விழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு? கோமாளி அவதாரம் வேஷம் போட்டு வந்தார். இப்ப ஒருத்தன் கடிச்சிருக்கேன் அப்படின்னா அவன் சிரிச்சா விட்டுருவேன். அதே போல அந்த தலையாகப்பட்டது கையை கடிச்சுக்கிருச்சு. அப்படி கடிச்ச பிறகு அப்ப அது எப்ப விழும் அப்படின்னா அது சிரிச்சா கீழே விழுந்துடும் அப்படின்னு மகாவிஷ்ணு நினைத்து என்ன பண்ணாரு? கோமாளி அவதாரம் எடுத்து கோமாளி வேஷம் போட்டு வந்தாரு. கோமாளி வேஷம் போட்டு அந்த சபையில வந்து அப்படின்னு குதிக்க எல்லோரும் சிரிச்சாங்க. ஆக இங்க வர கோமாளி அப்படி எல்லோரும் சிரிக்க அந்த கபாலம் என்று சொல்லக்கூடிய தலையும் சிரிச்சுச்சு. அப்படி சிரிச்சதுனால கீழே விழுந்துச்சு. தலை கீழே விழுந்துச்சுல. எந்த இடத்துல விழுந்துச்சு தெரியுமா? கீழே விழுந்துச்சுல. தரையில விழுந்துச்சா சிவன் கையில புடிச்சாரா? எந்த இடத்துல விழுந்துச்சு தெரியுமா? விடவே. இருடா. வேற ஆள்கிட்ட இருங்க. எந்த இடத்துல விழுந்துச்சு தெரியுமா உனக்கு? பேச தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. வாங்க பேசி பாப்போம். கீழே விழுந்துச்சு. தலையாகப்பட்டது கையை கடிச்சிருக்கு. விழுந்துச்சுன்னு சொல்றோம்ல. கீழே விழுந்துச்சுன்னா எங்க விழுந்துச்சு? நம்ம கொன்னப்பட்டில விழுந்துச்சா? அல்லது மேலூர்ல விழுந்துச்சா? இல்ல மதுரையில விழுந்துச்சா? அப்படிங்கிற கணக்கு உண்டுல. எங்க விழுந்துச்சு? இப்ப நம்ம எங்க இருந்து வர்றோம்? மதுரையில இருந்து வர்றோம். மதுரையில விட்ட வாசல் அப்படின்னு ஒரு இடம். அந்த விட்ட வாசல்ல விழுந்துச்சு. விட்ட அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் கிடையாது. அந்த தலையாகப்பட்டது அந்த இடத்துல விழுந்ததுனாலதான் விட்ட வாசல் அப்படின்னு பேரு. அது மட்டும் கிடையாது. அதே போல விழுந்து 2 ஓடாக பிளந்ததுனால ஈரோடு அப்படின்னு பேரு.
சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கையில ஏந்தினது யாரு? யாரு தெரியாத உனக்கு? இப்ப நான் கேக்குறேன். இப்ப இரு, டேய். எல்லாம் தெரியும் சொன்னீல, ஆமா. அத நீ சொல்லு. எங்க எல்லாத்தையும் நான் சொல்ல, நீ நோகாம நொங்குதுட்டு போக. இருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். கோமாளி என்னை வந்து நீ காலில் கும்பிட்டு சொன்னேன். நீங்க நாரதன் பெரிய ஆளுதேன் இல்லைன்னு சொல்லல. நீங்க இல்லாத புராணம் கிடையாது, இதிகாசம் கிடையாது. ஈரேழு 14 வருஷத்துக்கு போயிட்டு கூடாது. நீங்க எல்லா வருமும் தெரியும். இப்ப ஏன் சொன்னீங்க அப்படின்னா, என்னை வந்து ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. என்னோட அவதாரம் இன்னைக்கு வந்து கோமாளி அவதாரம். உன்னுடைய அவதாரம் சொல்லாத, நீ போடுறது வேஷம். அவதாரம் எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா? ஆமா எடுக்க. நீ மானிட பிறவி, அத மாதிரி நீ புரிஞ்சு பேசு. மானிட சரியா? மானிட மானிட பிறவி நீ. சரி. பெருமாள் யாரு? இருங்க. பிறப்பு இறப்பு இல்லாதவங்க தான் அவதாரம் எடுக்க முடியும். நீ உனக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாதா? சரி, மனுஷன் தானே. மனுஷன் தானே. மனுஷனோட தயவு உங்களை மாதிரி தேவைக்கு முன்னோருக்கு தேவையா இல்லையா? உண்டு, தேவைதான். என்ன மாதிரி என்ன தேடி வர்ற? தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. இரியா, நாங்க ஆள் இல்லைல, உனக்கு ஏத்த ஆள் இல்ல, பேசுற ஆள் இல்லைல, என்ன மாதிரி யாரு தேடி வர? நீ தேவை போக முடியானே. இப்ப நீ சொன்ன சொல்லுவாங்க, பகவான் பெரியவனா அல்லது பக்தன் பெரியவனா அப்படின்னா, பகவானை விட பக்தன் தான் பெரியவன். நாங்க பூஜை பண்றதுனால உனக்கு பணம் ஏறிக்கிட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறேன். நீ பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒவ்வொரு மனிதருக்குமே அறிவை தரக்கூடியது நாங்க, உடல்ல பலத்தை தரக்கூடியது நாங்க. அப்ப எந்த இடத்திலையுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே அதை செயல்படுத்த செய்யக்கூடியது யாரு? நாங்க. நாங்க என்ன செஞ்சாலுமே அதற்கு பெயர் திருவிளையாடல். நீ செஞ்சீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? பேசுறீங்கல்ல, உங்க பேர் நாரதர் தானே? நீ நல்லவர் தானே? ஆமா. எங்க அப்பதான் சொன்னா. என்ன சொன்ன? என்ன என்னன்னு உங்க பேச்சுட்டேன். என்னையா? உலகத்திலேயே நாரதர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சாமியார் உலகத்திலே யாருமே. அப்படி சொல்ற பெருங்கொண்ட பெருமை இல்லையா? அவ்வளவு பெருமை இருக்கு எனக்கு. சொன்ன. ஆமையா, அதை சோதிச்சு பார்க்கறது சில விஷயம் கொண்டு சண்டை வர மாதிரி பேசுறேன். என்ன கேட்க சோதிச்சு பாரு. இல்ல, எங்க அப்பதான் சொன்னா. சரி, என்ன சொன்னா சொல்லு. தாங்கள் இல்லாத புராணம் கிடையாதா? கிடையாது. இதிகாசம் கிடையாது. கிடையாது. 14 உலகத்துக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. ஆமையா, அதல விதல சுதல மாதல ராஜதல பாதாள பூலோக புவர்லோக ஜனலோக தவலோக மாகலோக மத்தியலோக சத்தியலோகம் அப்படி 14 உலகத்தையுமே ஒரு நொடியில சுத்தி வரக்கூடிய அடியன். உங்க பாட்டி மகாலட்சுமி அந்த போறது கூட யாரும் கேட்காம போயிட்டு வருவீங்களா? நான் போவேன், வேற யாரும் போக முடியாது என்ன தவிர. அப்படிப்பட்ட நீங்க குடும்பத்தை கெடுத்திருக்கியாம்ல? குடும்பத்தை கெடுத்திருக்க. ஆமா. நாராயண எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன்? அப்பதான் சொன்னால என்னன்னு? எங்க அப்பதான் எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன்? கெடுத்திருக்க. எந்த குடும்பத்தை? உலகத்துல மிகப்பெரிய குடும்பம் யாரு குடும்பம்? சிவனுடைய குடும்பம். பார்வதி பரமேஸ்வரர் குடும்பம். சரி, அவங்க எத்தனை பிள்ளைய? 2 உண்டு. 2 பிள்ளை இருக்காங்க இல்ல? மூத்த பேர் என்ன? மூத்த பேர் என்ன? தள்ளி நின்னு பேசு, பறந்து ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. சும்மா மூத்த பேர் என்ன அப்படின்னா விநாயக பெருமான். 2வது பேரு முருகப்பெருமான். 2 பேர் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போறீங்க, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு போனோம். மாம்பழம் வாங்கிட்டு போனா ஆளுக்கு ஒண்ணு திம்பாங்க. என்னப்பு? ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் பழம் ஆளுக்கு ஒண்ணு திம்பாங்க. அதுக்கு ஒரு கெதி இல்லையா? பக்கு வகை இல்லையா? என்ன செய்யணும்? ஒரு 1/4 கிலோ மிச்சர் வாங்கிட்டு போனா ஆளுக்கு மட்டும் திட்டு இருப்பாங்க. முடிஞ்சு வச்சா? ஆனா நீங்க என்ன பண்ணிருக்க? உங்க ஒத்த பழத்தை கொண்டு அங்க போயிருக்கீங்க. உங்க ஒத்த பழத்தை பார்த்தா 2 பேரும் அடிச்சு மல்லிக்கிட்டு கொண்டிருக்காங்க. இந்த பழம் எனக்கு தேவை, உனக்கு தேவை. அப்பதான் போட்டி வச்சிருக்காங்க. என்ன போட்டி? உலகத்தை யார் சுற்றி வர்றாரோ அவங்களுக்கு இந்த பழம்னு. பாத்தியா முருகன் டக்குனு ரயில்ல ஏறினியா? எதுல ஏறினாரு? எதுல ஏறினாரு? மயில்ல. சொல்லு. நான் என்ன சொன்னேன்? சரி சொல்லு, கதையை சொல்லு. மயில ஏறினாருல. சரி, ஏறி உலக சுத்துறதுக்கு அவர் போயிட்டாரு. யாரு? முருகன். முருகனுக்கு வாகனம் மயிலுக்கு போயிட்டாரு. லோக்கன்னு பறந்து போயிடும். பிள்ளையாருக்கு வாகனம் என்ன? முட்டோன்னு இருக்கும். அதுல அந்த மூஞ்சூர்ல பிள்ளையார் ஏறி உட்கார்ந்தாருன்னா மூஞ்சூருக்கு நாக்கு தண்டி தள்ளிடும், சுத்த முடியாது. அதை மீறி ஏறி உட்கார்ந்து உலகம் சுத்த சொன்னா 3000 வருஷமாக இந்த உலகம் சுத்தி வர்றதுக்கு பெருச்சால வீட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் பிள்ளையார் பார்த்து இவர்கிட்ட கேட்கிறாரு, இவர் நல்லவர் இவரு, குடும்பத்தை கெடுக்க வந்து இந்த ஆள் தானே அவனுக்கு தெரியல. அவர் முட்டா பைய இவர்கிட்ட கேட்க, உலகம் என்றால் என்ன? தாய் தகப்பட என்ன? உடனே இவர்கிட்ட, விநாயகா ஏன் பதற? அம்மா அப்பாதே உலகம், உலகத்தை அம்மா அப்பான்னு இவர் சொல்ல. உடனே அவன் பிடிச்சுக்கிட்டான். அப்ப
எங்க ஆத்தா அப்படி சுத்துனா போய் எனக்கு தானே அப்ப அவன் கேட்க உடனே ஒரு ஆமாடா அதுக்கு தானே வந்திருக்கேன் உன் குடும்ப கடனை நான் சந்தோஷமா இருக்கேன் தலை தப்பிக்கணும் இப்ப நினைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்ல பாத்தியா மூஞ்சில ஏறியா உலகத்தை அம்மா அப்பாவை சுத்தினியா பழத்தை வாங்க போக முருங்க அப்பதான் மயில இறங்கி உள்ள இருந்து காலை வைக்கிறேன் பாத்தியா முருங்க மக்கள் புறாருக்கார ஃபேமிலியா இருக்கு ஏமாத்தி விட்டாங்க உலக சுத்திர பழம் சொன்னாங்க சுத்தி வரக்குள்ள அவன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இடம் வண்டியா சின்னவன் பச்சை பைய முருகன் தன்னோட ஆடை ஆபரணத்தோட அவுத்து போட்டுவிட்டு ஒத்த கோமணத்தோட பட்டை அடிச்சு கழுத்துல உத்தராச கொட்டையை போட்டு உச்சி மலையில ஒத்த கம்ப முடிச்சு ஆண்டி பரதேசியா நிக்க வச்ச சாமியா நீதானியா குடும்பத்துக்கு எடுத்து விட்டாரியா கை தட்டலாம் பாய் உனக்கு உனக்கு தெரிஞ்சது இதுதான் சரியா உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லிருக்க என்னது இப்ப ஒரு கனியாகப்பட்டதை கொண்டு போனேன் ஆமா இங்க சிவனுடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் ஒரு சின்னதாக ஒரு போட்டி வச்சேன் என்ன போட்டி உலகத்தை முதல்ல யாரை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சின்னதாக ஒரு போட்டி வச்சேன் நீ சொன்னது போல முருகப்பெருமான் சுத்தினாரு முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுத்தினாரு விநாயகப் பெருமான் தாய் தந்தை சுத்தி வந்து கனியை வாங்கிட்டாரு இதனால ஏற்பட்ட நன்மைகள் என்ன இப்ப நான் அப்படி ஒரு கனியை கொண்டுட்டே வரலன்னு வைங்களேன் கொண்டுட்டு வரல அப்படின்னா இன்றைக்கு பழனி என்ற ஒரு படை வீடு கிடைச்சிருக்குமா சொல்லுங்க கனி நான் கொண்டு வரலன்னா ஹலோ பழனி என்ற ஒரு படை வீடு இன்னைக்கு கிடைச்சிருக்குமா தம்பி இந்த மைக் அமத்துப்பா அதை கொஞ்சம் எடுத்து மட்டும் வை அதை கொஞ்சம் எடுத்து வச்சுடியா இதுல தண்ணி ஊத்தி விடுப்பா பாய் ஊத்தி போல ஆக பழனி என்ற ஒரு படை வீடு கிடைச்சிருக்காது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு கனியாகப்பட்டதை கொண்டு வந்தேன் நீ சொன்ன முருகப்பெருமான் சின்ன பையன் அப்படின்னு சின்ன பையன் தான் ஏன் தெரியுமா முருகனுக்கு அந்த கனி கிடைக்காமல் பிள்ளையாருக்கு கிடைக்கும்படி ஏன் செஞ்சேன் தெரியுமா நான் கொண்டு வந்த கனி சாதாரண கனி அல்ல விஷம் வாய்ந்த கனி புரிஞ்சுக்க முதல்ல என்னது விஷம் வாய்ந்த கனியா பிள்ளையார் கனியை வாங்கினார்ல கனியை வாங்கின பிள்ளையார் இன்ன வரைக்கும் அந்த கனியை சாப்பிட்டாரா சாப்பிடல ஏன் சாப்பிடல ஏன் அவர் சாப்பிட நினைச்சா தின்னுக்கலாம்ல அவர் வாங்கின உடனே சாப்பிட்டுக்கலாம்ல அவன் பொண்டாட்டி தாய் மாதிரி எங்க ஆத்தா மாதிரி பொண்டாட்டி சொல்லி பசிய பட்டியல கிடந்துக்கிறீங்க அது எப்படி திரும்பியா அது கிடையாது பிள்ளையாருக்கு தெரியும் இந்த கனியில விஷம் இருக்கு சாப்பிட்டா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு ஆனா முருகனுக்கு தெரியாது தெரியாத முருகனுக்கு அந்த கனியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கனியை பிடிக்க தெரியாம பிடிச்சு கடிக்க தெரியாம கடிச்சு விடுவாரு அதனாலதான் இந்த கனியாகப்பட்டதை வந்து முருகப்பெருமானுக்கு கிடைக்காமல் பிள்ளையாருக்கு கிடைக்கும்படி செய்து இன்னைக்கும் பாருங்க பிள்ளையார் கனியை சாப்பிடவே கிடையாது கையில இன்னமும் துதுக்கியில வச்சிருப்பாரு பிள்ளையாரு கனியை சாப்பிடவே கிடையாது சரியா சாப்பிடாத கனியை யாரு வாங்கினா அப்ப நல்லதே பண்ணிருக்கிய எங்க கால் வச்சவங்க கால் வச்ச இடம் நன்மைதான் இப்போ அதுல ஒரு சின்ன இருக்கு சந்தேகம் இருக்கு எல்லாருமே சொல்றாங்கல்ல முருகன் உலகத்தை சுத்தினாருன்னு ஆமா ஈரேழு 14 உலகம் இருக்குல்ல ஆமா இந்த ஞான பணத்துக்காக முருகன் எந்த உலகத்தை சுத்தினாரு தெரியும் எல்லாத்துக்கும் என்ன சும்மா உலக சுத்தினா எந்த உலகம் சுத்தினாரு தெரியணும்ல அதே போல உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு முருகன் உலகத்தை சுத்தினாரு எந்த உலகம்னு நீ கேட்டிருக்க இருக்கட்டும் உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு ஆனா அத்தனை தெய்வங்களுமே அழகுல சிறந்தவன் யாரு முருகன் ஆமா அழகு என்ற சொல்லுக்கு முருகன் அந்த முருகனுக்கு அழகு ஏன் பட்ட வந்துச்சு ஏன் அது இருக்கட்டும் அழகு வந்துச்சுல முருகனுக்கு அழகு என்ற சொல்லுக்கு முருகன் சொல்றோம்ல முருகனுக்கு எந்த உலகத்துல அழகு கிடைச்சிச்சு அது தெரியுமா உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா இருடா முதல் வாய் அடங்கி பேசு நீங்க சொல்லுங்க அதுக்கு நான் பதில் நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க நீ கேட்டதுக்கு முருகனுக்கு ஏன் அழகன் பேர் வந்துச்சுன்னு நான் சொல்றேன் நீ சொல்லுங்க ஈரேழு 14 உலகம்னு சொல்றேன் அதால நான் சொன்னேன் 14 உலகங்களுடைய பேரு இந்த 14 உலகத்திலேயுமே அவருக்கு அழகு கிடைக்கல அதற்கும் அப்பாற்பட்ட உலகம் ஒன்று உண்டு அது தெரியுமா உனக்கு மேடையில விட அப்படி முள்ளா போட்டு கொள்றீங்களா தலைவா மேடையில விட முள்ளு பொம்பல் பிள்ளைங்க 4 முள்ளு ஊத்தி குடிச்சு எந்திரிக்க முடியாம உட்கார்ந்து எந்த உலகம் அப்படின்னு கேட்டா பராபரம் என்ற ஒரு உலகம் பராபரம் அப்படிங்கிற ஒரு உலகம் அந்த உலகம் தாயா பராபரத்திலே ஆரம்பத்தில் சொன்ன பராபரத்தில் பரம் தோன்றி பரத்தில் சிவம் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி அப்படின்னு வரும் அப்ப பராபரம் அப்படிங்கிற ஒரு உலகத்துலதான் முருகனுக்கு அழகு கிடைத்தது அது மட்டும் கிடையாது நீ சொன்ன பாரு என்ன சொன்ன யார் அழகு கிடைச்சிச்சு எப்படி முருகனுக்கு அழகுன்ற பட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னா யவனர்கள்னு ஒரு உலகத்துல யவனர்கள் இருக்காங்க உலகத்திலே மிக அழகானவங்க அவங்க மட்டும்தான்
அவங்க உலகத்துக்குள்ள அவங்களை காட்டி அழகு ஒரு நூல் குறைஞ்சிருந்தாலும் சரி கிடையாது. உள்ள போனா போறவன் சாம்பலாய் போயிருவான். அவங்க அழிக்க தேவையில்லை, அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. சாம்பலாய் போயிருவாங்க. ஆனா முதல்ல முருகன் அழிச்சது யார் அப்படின்னா யவனகளோட அழிவத்தேன். அப்ப முருகன் அந்த உலகத்துல போறியா அழிய முடியல. பூரா பாக்குறேன், என்னடா இப்படி என்னடா சின்ன பையன் வந்து நிக்கிறானே அப்படின்னா அவனை காட்டி அழகன் யாரு அப்படின்னா முருகன் தான் அப்படின்னு சொல்லி முருகன் காலில் கும்பிட்டு விழுந்து சுந்தரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை முதல்ல கல்யாணம் பண்ண முருகன். அதான் உண்மை. உண்மைதானே? சுந்தரிங்கிற பெண்ணை முருகன் கல்யாணம் பண்ணியா. அதுதான் யவனகளை அழித்து யவனகளை சம்காரித்துன்னு சொல்லுவாங்க. சரியான பதில். ஆக அப்ப இப்படி எல்லாம் கணக்குகள் உண்டு. இப்ப என்னுடைய திருநாமம் என்ன அப்படிங்கிற விவரத்தை கேட்டீங்க, நாரதர் அப்படின்னு. அப்ப இதை தொட்டு இப்ப இவ்வளவு விஷயங்கள் எங்க ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அங்க நன்மைகள் மட்டுமே ஏற்படுமே தவிர எங்கேயுமே தீமை என்பது ஏற்படாது. ஒரு விஷயம் என்ன நமக்குள்ள இருக்கட்டும், என்ன வெளியே தெரிஞ்சா அவங்க பார்த்து பொம்பளை உள்ள சிரிப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. என்னது ஒரு விஷயம் நமக்குள்ள காதுக்குள்ள இருக்குது. இந்த இடத்துல ஒண்ணு என்ன இந்த மாதிரி யாரும் இல்ல. ஏன்னா கேட்டுச்சுன்னா இங்க பாரியா இந்த காட்டுக்குள்ள ஒண்ணு என்ன இந்த மாதிரி யாரும் இல்ல. ஆமா, யாரும் கேட்காம மெதுவா பேசு. உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சொல்லு. கொள்ள பொம்பளைட்ட போயிருக்கியாம்ல? போயிருக்கேன். ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, சாவித்திரி இப்படி பலவிதமான பெண்கள் கிட்ட நான் போயிருக்கேன். அதனாலதான் பொண்ணாளுக்கு உடம்பு இப்படி போச்சா. நான் எங்க போனாலும் உரையோடு போக முடியும். உரம் போட்டு போவியா? தமிழ் உரையோடு, தமிழ் உரையோடு செல்லக்கூடிய வண்டி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எத்தனை பொம்பளைட்ட போயிட்டு போ. சரி, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. எய்ட்ஸ் இல்லையா? எதுக்கு போறேன் நானு? எதுக்கு போறேன்? சில நன்மைகளை ஏற்படுத்துவதற்காக நான் போறேன். ஒரு விஷயம் என்ன? இந்த சாவி திட்ட போனீங்களா? நான் தான் போனேன். நான் தாயா போனேன். அதுதான் பெரிய கேவலம். என்ன? ஏய், நான் தாண்டா இந்த வயசுல அந்த பொம்பளைட்ட போயிருக்கியே. டேய், உனக்கு ஒரு பொம்பளையே கிடைக்கலையா உனக்கு? அங்க எதற்காக நான் போனேன்? எதுக்காக போனேன்? போனதெல்லாம் சரி, சரி. போகும்போது புருஷன் இருந்தானா? நான் புருஷனுக்காகத்தான் போனது. எரி. டேய், ஹலோ, நான் போனது எதற்காக அப்படின்னா புருஷனுக்காகத்தான் நான் போனது. புருஷனுக்காக போன சரி. சரி, புருஷன் இல்ல புருஷன் இல்லடா. தெரியும். என்ன? புருஷன் இருந்தோட ஊம்ப குத்தா குத்திட்டு அத கூட விடு. புருஷன் இல்ல, ஆஹா. புருஷன் ஷூட்டிங் போயிட்டாரோ, எந்த சாவித்திரி? செம்மணி கடிச்ச முன்னாடி சாப்பிட்டு. டேய், அங்க எதுக்கு நான் போக போறேன்? சத்தியவான் மனைவி சாவித்திரி அவகிட்ட தான் நான் போனது. எதற்காக போனேன் அப்படின்னா அப்படி நான் சென்றதுனால சாவித்திரி என்ன பண்ணா, யமபட்டணம் சென்று இவனோடு போராடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வாங்கிட்டு வந்தா. அப்படி ஒரு நன்மை ஏற்படுத்துவதற்காக அங்க நான் போனேன். நல்லவே பண்ணீங்க. அப்புறம் ஏன் இந்த கிழட்டு முண்டை போய் சொன்னா? தெரியாம சொல்லிருப்பா, வயித்த புடுங்கனா தெரியாம சொல்லிருப்பாயா. இன்னொன்னு சொன்னால அந்த இரணிய கொண்ட லீலாவதி. ஆனா என்ன சத்தியமா சொல்றேன், செந்தில் குமரா, உன்னை மாதிரி ஒரு ஆம்பளை இதுக்கு நான் பார்த்தே கிடையாது. என்னடா ஒரு மனுஷனுக்கு காம இருக்கலாமியா, இந்த மாதிரி பொட்ட வரைக்கும் நான் பார்த்தே இல்லை. கேவலம். உன்னை நினைச்சதே எனக்கு கேவலம். உன் கூட வந்ததே எனக்கு கேவலம் பார்த்தே. என்ன சொல்ற? நீ ஏன் எடுத்து வந்தீங்க? போயிடத்துக்கு நான் வந்தேன். ஏன் ஜோலியை பார்க்க வந்தேன். மைத்த குடும்பீங்க முதல்ல சோழி தானே வேலை. அப்புறம் ஏன் வேலையை பார்க்க நான் வந்தேன். அந்த இரணியமலை லீலாவதி, ஆமா, அந்த அம்மா நிறமாச கற்பனையா இருக்கும் போது. சரி, என்னடா கர்ப்பமா இருந்தா சொல்லு, அடுத்து சொல்லு. அந்த அம்மா தொப்புல வாய் வச்சாம்ல, வச்சேன். உப்பு கடிச்சுட்டா இருக்கு. தொப்புல எதற்காக வாய் வச்சேன்? கருவில் இருக்கக்கூடியது யாரு? லீலாவதியினுடைய கருவில் இருக்கிறது யாரு? தொப்புள்ள வாய் வச்சேன்னு கேட்டீல. அவன அந்த பிறகு 36 தெரியும். வாய் வச்சே வச்சேன். உப்பு கடிச்சுட்டா இடிச்சுட்டா. வாய் வைத்தது உண்மை. கர்ப்பமாக இருக்கும் பொழுது கருவில் இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டேன். ஒரு என்ன, ஒரு பப்புனு ரவுடி ஆகலாம், அது வரலாறு. ஆனா ஒரு நாரதர் ரவுடி ஆனா அது தருத்திரியாது. நாரதர்னா முதல்ல என்ன தெரியுமா? சாந்தமான குணம் படைத்தவன், கோபப்படாதவன் தான் நாரதர். உன்னை மாதிரி ஆள்லாம் சந்திக்கும் போது இப்படி எல்லாம் சந்திச்சா அப்புறம் கோபப்படாம ஏன் வாய வச்சு? நாரதருக்கு கோபம் என்பதே வராது. இதுதான் நாரதர். இப்படி எல்லாம் ஆளுகளை சந்திச்சா சண்டை கொடுத்தாண்டா, அவனுக்கு வேற வழி இல்லடா. மண்டே உடைக்கிட்டு நானே கட்டி வந்திருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், தங்கச்சி கருவில் இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டேன். பிரகலாதன். பிரகலாதன். அப்ப கருவில் இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு
தொப்புள் கொடி வழியாக ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்வதற்காக தொப்புள்ள வாய் வச்சேன். மந்திரத்தை சொல்வதற்கு அதை சாக்கு வச்சு வச்சுட்டேன். டேய், எப்படியோ ஆசை நிறைவேறி மந்திரம் சொல்வதற்காக டேய், அந்த ஆசை இல்லாத நடிகன் சரியா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் துளி கூட கிடையாது. 3 இல்லையா? 3 ஆசைகள் இல்ல. ஏப்பா 3 இல்லையாப்பா? டேய், 3 ஆசைகள் இல்ல. சுத்தமா இல்லையா? ஆசையே அலை போல் அப்படின்னு இருக்கான். அதை அளந்தெல்லாம் சொல்ல முடியாது. இம்புட்டு கூட இல்ல. டேய், ஆசை இல்லைன்னு இருக்கு. அப்புறம் ஏப்பா செந்தில்குமரா சுத்தமா இருந்துட்டாங்களா? ஆசையில மொத்தம் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? அது எத்தனை இருக்கு? ஆசை இருக்கா இருக்கா இல்லையா இல்லையான்னு கேக்குறீங்களா? எனக்கு ஆசை இருக்கு. ஆனா பொம்பளை இல்ல. பொம்பளை மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது 3 ஆசைகள் கிடையாது. அப்ப என்ன வந்து உயிரோட சாக வேண்டியானே? உலகத்திற்காக உலக சமணம் வச்சிருக்கோம். எதுக்கு இருக்கணும்? ஒண்ணு மண்ணு மேல ஆசைப்படணும், நிலஞ்சத்து வாங்கணும்னு. இல்ல பொண்ணு மேல நகை நட்டு வாங்கணும், பொண்டாடி வாங்கி கொடுக்கணும், நம்ம பப்பாடி வாங்கி கொடுக்கணும்னு தோணணும். இல்ல 3வது என்ன சொன்னீங்க? பொண்ணாசை. பொண்டாட்டி என்னடா பொண்டாட்டி? அழகான பிள்ளை இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணுவோம்டா. ஐயா, முப்பிறவிகள எல்லாத்தையும் அனுபவிச்சேன். இப்பிறவிகள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகள் வேண்டாம் அப்படின்னு வரம் கேட்டு பிறந்தேன். அதை விடுப்பா. என்ன? கல்யாணம் ஆச்சா ஆகலையா? ஆகல. ஆகலையா? என்னை பார்த்தா கல்யாணம் முடிச்சால் மாதிரி தெரியுதா? இல்ல பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கு. என்றைக்குமே இளமையோடு இருக்கக்கூடியவன். அடியன் பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகவில்லை. ஏன் பிடிக்கலையா? மனசுக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா இப்படி மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துட்டா குப்பை பிடிக்கும்ல? மனதுக்கு பிடிக்கவில்லை. ஒரு ஒம்பளை கூட அமையலையா? தேவையில்லை. அமையலையாங்கிறது ஒரு பக்கம், எனக்கு தேவையில்லை. எங்க அம்மாயி மாதிரி ஆளு கூட அமையலையா? இப்ப கிடையாதுடா. இப்பிறவிகள் தானே எனக்கு எதுவும் கிடையாது. இரு இப்பிறவிகள் பெண்ணாசை இல்ல. நான் ஒரு நேரத்துல பெருங்கொண்ட கிளவிய காதலிச்சவன். அது தெரியுமா உனக்கு? குறை பார்த்தா கேட்கிறேன். தெரியுமா? யாரு? எனது பாட்டி மகாலட்சுமி இருக்கா பாரு, அவளையே பார்த்து கவனமா இருந்துக்க. அதுதானே உன்னை என் வீட்டு பக்கம் விட மாட்டேன். என் தங்கச்சி நீ கட் பண்ணிட்டு விட்டேன். நான் செருப்பு அடி வாங்குறதா? எனக்கு இருக்கிற ஒருத்தி தான். நான் கல்யாணம் பண்றது வரைக்கும் அவ கஞ்சியாச்சு ஊத்தாத நான் சாப்பிட முடியும். அந்த ஆசை இல்லாதவனியா அவர்கிட்ட கல்யாணம் காட்சி ஆகல. புள்ள குட்டி எத்தனை? திருமணமே ஆகல. புள்ள குட்டியா? கல்யாணம் ஆகிருக்க, புள்ள ஒத்துருக்க. இப்ப கிடையாது. இப்ப கிடையாது. சரி, முப்பிறவிகள் உண்டு. ஆசை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இது பேர் என்ன? மகதியாள் என்று பேரு. மதனியாளா? மதனியா கொழுந்தியாள் இருக்கு. மகதியாள் இசைக்கு மாமுனிவன். என்னுடைய பாடலுக்கு மீட்டக்கூடிய இசை கருவி இது. ஆமா, மீட்டுனா செவிக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கு. இதா? ஆமையா, கேக்குமா? அவ்வளவு இனிமையா இருக்கு. எங்க மீட்டுங்க, நான் மைக் கேட்கிறேன். இல்ல அது இருக்கு. சொல்றேன் கேள்வி. இது இருக்கு. செவியை கொண்டு வா. மீட்ற என்ன ராகத்துல நான் மீட்னேன்னு சரியா? எனக்கு என்ன ராகத்துல மீட்னேன் உனக்கு மட்டும் கேட்க. அவ்வளவு ரொம்ப தூரம் கேட்க. எல்லாரும் கேட்கணும். என்ன ராகத்துல? டேய், மீட்றடா. மீட்ற சொல்லுங்க. என்ன ராகத்துல மீட்டு சரியா சொல்லுங்க. வீட்டுங்க இடிக்க போறேன் காட்டு ஜெத்து. அப்படி மாயா மாயா சாமியார டேய் என்ன ராகத்துல மீட்டை நோக்கம் தெரியல. மணி 3 ஒரு மாதிரி கிளம்பும் போல. அதெல்லாம் இருக்கட்டும். அதே போல ஏன்னா இதை மீட்டுனா கேட்கும். யாருக்கு கேட்கும்? 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு கேட்காது. 7 அறிவு படைத்த முனிவர்களுக்கு, 8 அறிவு படைத்த தெய்வங்களுக்கு மட்டும்தான் இவருடைய இசையாகப்பட்டது கேட்கும். தம்பி குமரா, அதெல்லாம் தெரியும். இது ஆம்பளையா பொம்பளையா? பெண்ணு. பொம்பளை. ஆமா. உனக்கு என்ன முறை வேணும்? தங்கச்சி முறை. தங்கச்சி முறை தலைவர் நீங்களா மனுஷன் தானே? கேவலம் இல்லையா? தங்கச்சி முறை தாண்டா வேணும். என்ன காரணம் தெரியுமா? தங்கையாக இருந்து கொண்டு என்னை பார்த்து ஆசைப்பட்டான். சரி, இப்படி எல்லாம் ஆசைப்படுறவள மிஸ்டர், நீங்க தப்பா பேசுறீங்க. அவ ஆசைப்பட்டா நீ ஆசைப்பட நடிப்பு அப்படியா? தங்கச்சி மேல நீரே ஆசைப்பட்டிருக்க, அவ ஆசைப்படல. இல்ல அப்படி ஆசைப்பட்டு என்ன பண்ணா? கட்டுனா உங்களைத்தான் கட்டுவே அப்படின்னா சரி, இப்படி எல்லாம் பிடிவாத பிடிக்கிறவ என்ன பண்றது? கட்டுவோமே அப்படின்னு யாழாக மாத்தி கட்டி தொங்க விட்டுட்டேன். அப்ப தங்கச்சியை போட்டு தடவி விட்டு இருக்கட்டும். நீ யார்? உடைய பேர் என்ன? என் பேர் தெரியலையா? நான் வீரத்தேவன். உடன் பிறந்தவங்க எத்தனை பேரு? உனக்கு 7 பேரு. 7 பேரு. எத்தனை ஆளு? நான் நடுவுல. உனக்கு மேல 3, கீழே 3, நடுவுல 1. சரி, உனக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு?
இல்ல 7 பேரும் முன்னாடி தான் பிறந்தோம். ஏய் அப்ப நீ தான் கடைசியா? நீ நடுவால தானே? ஆமா, நடுவுல தானே? ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு பிறந்தோம். ஒண்ணுக்கு பின்னால எப்படி? ரயில் பெட்டு மாதிரியா? ஒட்டிக்கிட்டே வா. ஒட்டல, கொஞ்சம் கேப் விட்டுறேன். இப்ப நான் உனக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேரு. தம்பி டேய் கேட்டதை மட்டும் சொல்லு. தம்பி அண்ணங்கிற உள்ள. உனக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேரு. உனக்கு பின்னாடி முன்னாடிதான் பிறந்தாங்க. பின்னாடி எனக்கு இதுல பிறப்பாங்க, முன்னாடிதான் பிறப்பாங்க. என்ன ஐசிய புலாட்ட பேசுறா? நான் எரிச்ச அப்ப உனக்கு முன்னாடியா? எல்லாம் முன்னாடிதான். இல்லையா உனக்கு முன்னாடியா உங்க அம்மாவுக்கு முன்னாடியா? எனக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாதே அவங்க தாய்மாவங்க இல்ல. உனக்கு முன்னாடியே பிறந்தாங்க. நான் பொம்பளையா? நான் வர சொல்லணுமா? ஐயா இருந்தாலும் ஒரு மாதிரியா பேசுறாரியா? ஏய் இருந்தாலும் கேவரியா சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நீ பொம்பளை பிள்ளைதான். நீ வேஷம் தான் போட்டுருக்க ஆம்பளை வேஷம். நீ போட்டுருக்க வேஷம் ஆம்பளை வேஷம். நீ பொம்பளை பிள்ளை தானே? எப்படி பொம்பளை பிள்ளைன்ற? நான் யார் தெரியுமா? நீ யாரு? நான் யார் தெரியுமா? யாரு? நான் வந்ததுக்கும் எங்க அம்மாவுக்கு சம்மதமே கிடையாது. எங்க அப்பா பிரம்மனுடைய வலது துடையிலிருந்து. அப்ப நோத்தா கொரோனா பூச்சி அப்பா சின்ன வீடு சேர்த்து வச்சு அது கிடையாது. நாங்க வந்து பிறக்கிறவங்களே கிடையாது. நாங்க வந்து தோற்றுவிக்கப்படக்கூடியவர்கள். நரை திரை பிடி மூப்பு சாக்காடு இந்த 5க்குமே அப்பா நாங்க. நீ எதுல இருந்து பிறந்த? எப்படி? எதுல தோற்றுவிக்கப்பட்ட? எங்க அப்பா பிரம்மனுடைய வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். உங்க அப்பா வலது தொடர்ல பிறந்திருக்கேன். ஆமா. நான் எங்க அம்மாவுடைய இடத்துல பிறந்திருக்கேன். தொடக்கி இடைக்கிற 90 கிலோமீட்டரா? இல்லையா நான் அதை கேட்கல. இப்ப நான் அதை கேட்கல. இப்ப முன்னாடி பிறந்தேன் அப்படி சொல்லல. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தெரியுங்க. நான் வந்ததுக்கு எங்க அம்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்க அப்பா தான் தோற்றுவிக்கப்பட்டார். அப்ப ஆம்பளை பத்த பிள்ளை நானு. ஆம்பளை பத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை. உன்னை பெத்தெடுத்தது யாரு? எங்க ஆத்தா. அப்ப பொம்பளை பத்த பிள்ளை என்ன ஐசிய புலாட்ட பேசுற? உன்னை பொம்பளை உங்க அம்மா தான் பெத்தெடுத்தா? பொம்பளை பிள்ளை பெத்த பிள்ளை அப்படி கிடையாது. எங்க அப்பையும் உழைச்சிருக்கேன். என்ன உழைச்சா? 3 மாசம் உழைச்சிருக்கேன். என்னடா உழைச்சா? அப்படியே வாங்கிட்டு நெத்தி வேறு தலையில சிந்தி உழைச்சிருக்கானியா? நீ முதல்ல யாருக்கு பிறந்து தெரியுமா? நீ யாருக்கு பிறந்த? உங்க அப்பான்னு சொல்றியே. நீ உங்க அப்பனுக்கு பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? உங்க அம்மாவுக்கே தெரியாது தெரியுமா? நான் சொல்லவா நீ யாருக்கு பிறந்தனே? பேசாம இந்த மாதிரி சொல்ல வச்சு போறாத. நான் யாருக்கு நீ பிறந்தது எங்க அப்பாவுக்கு. சால அப்படியே இருக்காரு அப்பனுக்கா? அப்படின்னு பங்க அண்ணன் தம்பியா? என்ன தம்பி குழந்தை அப்படி நல்லா இருக்கா? நான் மூத்தவன் உனக்கு அண்ணன் குழந்தை 52 உண்டாட்டி வச்சு என்ன பண்ற? நீ பிறந்தது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு. தண்டத்துக்கு உழைக்கிறது உங்க அப்பன். பிண்டத்தை பிடிச்சு போறது எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா நம்ம உள்ளூர் சந்தைக்கு போயிட்டாப்ல. நீ வந்து காட்டு கொடுக்கக்கூடிய ஆளு. உனக்கு புரியும்படி சொல்றேன் கேளு. சொல்லு. ஊரறிய செய்வது உங்க அப்பா. சரி. ஒருத்தருக்குமே தெரியாம செய்யறது எங்க அப்பா. அக்கால உங்க அப்பா பெரிய கலவான பிள்ளை இருப்பாங்க. ஊரறிய உங்க அப்பா என்ன செய்யறாரு? பெரியவர்களை வரவழைத்து 4 பேர் முன்னால உங்க அப்பா உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுறாரு. அது வந்து ஊரறிய செய்வது. ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்வது எங்க அப்பா. அப்படின்னா ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அந்த பிண்டத்தை பிடிச்சு போடுறது எங்க அப்பாவுடைய வேலை. எங்க அப்பா 100 கூட்டிட்டு பண்ணுவியா? அவன் தனியா தான் பண்ணுவியா? நான் தெரியாம எங்க அப்பா செய்யறது யாரு கண்களுக்குமே தெரியாது. எங்க அப்பா பண்றது எங்க ஆத்தாவுக்கு அப்பா தவிர யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா செய்யறது உங்க அம்மாவுக்கே தெரியாது. தெரியுமா? ஒருவேளை மயக்க ஊசி கொடுத்து கொண்டிருப்பானோ? அப்படி கிடையாதுயா. இப்ப ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த நிலம்ங்கிறது யாரு அப்படின்னா அந்த நிலம் வந்து உங்க அம்மா. சரி. நிலம்ங்கிறது யாரு? எங்க அம்மா. அப்படி நல்லா தரிசு நிலமா இருக்கு உங்க அம்மா. பெருங்குட தரிசு. சரி. தரிசு நிலத்தை வந்து சுத்தம் பண்ணி உழுது அதுல தண்ணி பாய்ச்சது யாரு அப்படின்னா அது உங்க அப்பா. எங்க அப்பா. நிலம்ங்கிறது யாரு? உழைக்கிற. நிலம்ங்கிறது யாரு? எங்க அம்மா. அதுல உழுது தண்ணி பாய்ச்சது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா. அந்த நிலத்துல விதைய போடுறது மட்டும்தான் எங்க அப்பா. எங்க அப்பா விதைய போடலைன்னா உங்க அப்பா வெறும் தண்ணியா பாய்ச்ச வேண்டியது. எங்க அப்பா போடல. பக்கத்து ஊர்ல இருந்து ஆவரத்துல இருந்து 4 பொம்பளை விதை விட்டு போனாங்க. நீ உண்மையான நிலத்துல சொல்லிருக்க. ஆமா. நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்துக்காட்டு சொல்றேன். எடுத்துக்காட்டுக்கு சரியா? பேசுறீங்களா? சரி. சரி உங்க அப்பா பேரு என்ன? நம்பிராசன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. உள்ள என்ன சத்தம்? நான் பேர் சொன்னேன் அந்த பொம்பளை பிள்ளைய. என்னன்னு? இந்த டிரான்ஸ்கிரிப்ட் இந்த அமல் பேவிய சொன்னேன். ஒண்ணுக்கு இருக்கிற தள்ளி போயிருமா சத்தம் கட்ட ஆளுங்க வருவாங்கன்னு. அது இல்லையா சோனு. அவதான் தலை கட்டி திரை கட்டிருக்காங்கல்ல பிளாஸ்டிக்ல அது அடிச்சு போகல சோன்னு கேட்டிருக்கு. ஆளோளம் சோ. அது என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. இல்லையா உடல் பிறந்த ஒரு 7 பேர் 7 பேருமே உடல் பிரபா சகோதரி. உடல் பிரபா பேர் என்ன? வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு அதிசயம் வந்திருக்கு இல்லையா உங்க தங்கச்சி வள்ளி.
வள்ளியா? நீ சொல்றது 4 எழுத்துப்பா, நான் சொல்றது 3 எழுத்து. நான் சொல்றது வள்ளி, நீ சொல்ற வள்ளியா? இந்த யா ஏன் கேக்குற? ஆச்சரியத்தோட நான் கேட்கிறேன். ஆயுத இப்ப உடன் பிறந்தவர் 7 பேர், 7 பேருமே ஆண்கள் அப்படின்னு சொன்னேன். முன்னதாக 3 பேர், பின்னதாக 3 பேர், நடுவுல நீ அப்படின்னு சொன்னேன். அப்ப கூட பிறவாதவள் பேரு வள்ளி. வள்ளியா? வந்திருக்கியா? ஏய், வந்திருக்கா வள்ளியா? வந்திருக்கு. சரி, கூட பிறவாதவள் சொன்னீங்களே, ஆமா. கூட பிறவாதவள் அப்படின்னா எப்படி? கூட பிறகுனா கண்டு எடுத்து வளர்க்கறது. எங்க கண்டெடுத்தீங்க? காட்டுக்குள்ள. எந்த காட்டுக்குள்ள? இங்கேதான் குறிஞ்சி நாட்டுல. சரி, குறிஞ்சி எந்த இடத்துல? நானு எங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் ஓட்டைக்கு போனோமா. ஏய், என்ன ஓட்டைக்கு? வேட்டைக்கு போனோம்யா. சரி, வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோணிப்பட பழத்துல இருந்து ஒரு சத்தம் கிடைச்சு. என்ன சத்தம் அப்படின்னா, எப்பே பகியே. சரி, என்ன சத்தம்? குகா குகா குகான்னு சத்தம். அப்பதான் நான் எங்க அப்பா சொன்னேன், என்னப்பா எல்லா பிள்ளைகளும் குவா குவான்னு கத்து, இந்த பிள்ளை குகா குகான்னு கத்துதே. அப்படி பார்க்கும்போது அப்ப எங்க அப்பா சொன்னாரு, டேய் அது திருப்பி போட்டு பாரு. காகு காகு என்று வரும். காவும் கத்தக்கூடிய மயில் எது? மயில். மயில். மயில் யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம். அப்புறம் குலக்கடவுள் யாரு? முருகனா கொடுத்த பிள்ளை நமக்கு தான்டா, தூக்குடா அப்படின்னு சொல்லி தக்க பிள்ளை தூக்கி வளர்த்துறாங்க. வாழ்த்துக்கள். அப்ப முருகனுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்படி போகுதா கதை? அதாவது தெய்வம் கொடுத்த பிள்ளை எங்களுக்கு. ஓ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதோட இன்னொரு சத்தம் அது நம்மாலு. நம்ம அண்ணா எத்தனை ஒரு கூட்டணி? ஏய் நான் மட்டும். அப்ப நான் மட்டும் சொல்லு. அப்ப நம்ம ஆளுன்னா ஏழு. ஏ நீ ஏன்டா சொல்ற? அந்த பிள்ளைய பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா. சரி, உங்க ஆளுன்னு சொன்னீங்களே, உங்க ஆளு நான் பார்க்கலாமா? டேய் பொறுமையா இரு. உனதான் தர போறேன். ஏன் பறக்குற? அவன் தந்தையார் புள்ள. உங்க ஆளுன்னு சொன்னீங்களே, உங்க ஆளை பார்க்கலாமா? பார்க்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கு. நல்லது. எதுக்கு? கொஞ்சம் மோசமான பிள்ளை. என்னையா சொல்ற? இந்த ராஜபாட்டில் நாய் இருக்குல்ல, ஆமா பாத்துருப்பீங்க எல்லாரும். எத்த தண்டி இருக்கும், அதுக்கு போல போயிருக்கியா? கண்டுகுட்டி மாதிரி இருக்குல்ல. சரி, 48 நாய் ஒத்த போடுதே. சொல்லி முடிச்சிட்டா. கழுத, கோவேறு கழுதையா? எத்த தண்டி இருக்கும், அதுக்கு போல போயிருக்கியா? 3 வருஷம் இருக்கும்ல, 4 5 அடி உயரத்தை இருக்கும். 8 கழுத ஒத்த போடுதே. அது கூட பரவாயில்ல. ஒட்டகம் ராஜஸ்தான்ல இருந்து சரி நம்ம எங்க மாமாவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, பக்ரீத்துக்கு சாமி கும்பிட்டு வெட்டுறதுக்கு 4 ஒட்டகம் ஒத்த போடுதே. சொல்லி முடிஞ்சு. சரி, இதெல்லாம் நீ எப்படி தப்பிச்ச? நான் கிட்ட ஒட்டுறது இல்ல. இது மட்டுமா, யானைங்க குமுக்கி யானை 10 யானை ஒத்த போடுது. பல முடிச்சு. யானைக்கு கழுதைக்கு நாய்க்கு இந்த கதினா உங்களுக்கு பார்த்து மட்டும் விடுவேன், நான் பாத்துக்கிறேன். என்னமோ ஓன் தலையெழுத்து இங்க உயிர் போகிறதுக்கு நான் வந்ததும் புதுசு உழுதும் தரிசு. ஓன் நிலம் அப்படி, ஏன் நிலம் அப்படி கிடையாது. ஓன் தலையெழுத்து ஏன் நிலம் அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். முதல்ல மாத்திக்க. உங்களால கூப்பிடுறியா? அப்ப செத்தாலும் அதுல இருந்து சாவேன்ற பழமொழி சொல்லுவாங்க. ஒண்ணு செத்தா சண்டையில சாகணும் இல்லைன்னா. நான் அப்படி சொல்லலடா. எப்ப இருப்ப, அதாவது பாடாத தொண்டையை பாட வைக்கக்கூடியது ஆடாத தொண்டை அப்படிம்பாங்க. கரைப்பார் கரைத்தாள் கல்லு கரைய கரை. அதே போல கரைக்கக்கூடிய தன்மை தெரியணும். அந்த கரைக்கக்கூடிய தன்மை உனக்கு தெரியல. போயா எதையும் கரைக்கிறது கையை தட்டுக்குள்ள விடும் போது உன் சோழியை முடிச்சுவோங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லுங்கரை என்ன கரைக்க முடியும்? விட்டுட்டு போனா எவ்வளவு தருவா, இருந்து கூட்டிட்டு போனா எவ்வளவு தருவா? நான் எப்படி இருந்தாலும் தர மாட்டேன். எனக்கு தெரியும், நீ பிச்சைக்காரி கரைஞ்சிரு போயின்னு எனக்கு தான் தெரியும்ல. போன வருஷம் 2023 15 ரூபா வாங்கின டீ குடிக்க 2024 முடிய போது இன்னும் அது 5 ரூபா தரல. நீ கைய பாரு, அள்ளி அள்ளி கொடுத்த கையை வயிற்ற புடுங்கின. என்ன இந்த பஞ்சகச்சை, இந்த கட்டிரிக்கார பஞ்சகச்சை இது யாரு தெரியுமா? இப்ப நாங்க நம்பிராசனம் போறது ஒருத்தர் கூட்டி வந்தோம். முடிஞ்சுனே. சரி, அடுத்து உள்ள இருக்கிறது யாரியா? அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. 10 மணில இருந்து பக்கமா உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பேசுறது 1/2 மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட். அதுக்காக தான் நாங்க பேசுறது. அங்க தூங்கத்தான் செய்வாங்க. என்ன பேசுறோம் என்ன பாட்டு படுத்த முடிக்க மாட்டாங்க. அடியே என் வாங்க போய் அதுக்கு என்ன கிட்ட சொல்லி அப்படித்தேன். என்ன
எனக்கு நேரமே சரியில்லடா. ஏன் நேரம் சரியில்லை? இல்ல ஆ, என்ன இல்ல? என் மாமனார் மாமியார்ட்ட புள்ளதான் கேட்டு கட்டி கொடுக்கூடாண்டு ஆ, இப்படி கும்கியாண்டிய கட்டி கொடுத்துட்டாங்க. நான் யோ, படுத்தா படுக்க முடியல, தூக்கி காலத்துக்கு நேத்து போட்டா நெஞ்சு வலிக்குது. இன்னும் ஆஸ்பத்திரி போய் 15,000 ரூபாய் செலவாகி போச்சு. வேற ஒண்ணும் ஆகல. காலத்துக்கு இதுல போட்டா கால் நடக்க போட்டே சாமி. ஒரேடியா கழுத்துல போட்டு என்ன இருந்தாலும் கல்லானான் கணவன், புல்லானான் புருஷன். இல்லண்ணா. இப்படி சிரிச்சே கொண்டு விடுவா. இந்த புள்ள பேத்த கொண்டு இருக்கா. நீ சிரிக்காத ரொம்ப உன் செல்போன் வரி வரும் பாத்துக்க. எதுக்கு கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு நாரதம் வந்திருக்கிறார். நானும் வந்திருக்காரா? கூப்பிடுங்க. வாங்க சுனாமி. பொம்பளை பார்த்தா இடிச்சு அப்படியே. அந்த அளவுக்கு ஒருத்தல சாமி. நீ சும்மா தைரியமா போ. அங்க ஒண்ணும் இல்ல, அங்க மூணுமே இல்ல. நீ பயப்படாத தங்க. ஆனா போறது ஒரு பொருளை சொல்லி முடிச்சிருந்தேன். அச்சம்மாடா நான் பரவாயில்ல, புரோக்கர்களை கரெக்டா செய்யறாப்ல. நாரத மகாமுனிவர் என் பொண்டாட்டியால் கற்பழிக்கப்பட்டார். அவருடைய தொழில அவன் பாக்குறான். வர ஆளுக்கு பூரா அப்படி திற பிடிச்சு வருது இவனுக்கு வேலை. ஆகையினால என் ஜலகுட்டி உன் ஆசை அடைஞ்சிருச்சா? உன்னை வெட்டாத அருவால கண்டாரமல வீட்டுல வைக்கூடாது. அருமையான ஆட்டம். சிவன் ஆடியது கொடுகொட்டி ஆட்டம், சக்தி ஆடியது பாண்டரங்க ஆட்டம், கண்ணன் ஆடியது அள்ளி தொகுதி ஆட்டம், முருகன் ஆடியது துடி ஆட்டம். பலவிதமான ஆட்டங்கள் நான் பாத்திருக்கேன். நீங்க ஆடுறீங்கல்ல, நாங்க பித்தலாட்டம். அது ரொம்ப நாளா நீ ஆடுறது தெரியும். அதை ஒண்ணு மட்டும் தவிர்த்து விட்டு மற்றொரு ஆட்டம் ஆடணும். எல்லோருக்கும் வந்துடும் ஆட்டம். ஆமா, தாங்குவியா? தாங்க முடியாது. பாத்துக்க. சரி, அடுத்து உள்ள இருக்கிறது யாரு? என் தங்கச்சி பேரு வள்ளி. கூப்பிடுறியா? வாடா தங்கப்புல, வாடா. இந்த ஆளை ஒரு புடி பிடிச்சு விடுறா. வெற்றி வெற்றி என்று கோயில் வழி